வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கார்த்திக் அவரோட பிஸ்னஸை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இதை பார்த்து வள்ளி கார்த்திக் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்டாஃபுங்களுக்கெலாம் சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நல்லா பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட வள்ளி, இதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் எல்லாம் வளரணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை வளர விட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறாரு. உனக்கு பணம் வேணும்னா நீ உங்கள் அப்பா கிட்டே போய் கேளு, அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்து கண்மணி நேராக போயிட்டு கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, பிஸ்னஸை நல்லா பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்காம இருந்தாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அதுக்காக நீங்கள் மாமா இருக்காருன்றதுனால அவரையே நம்பி இருக்க முடியாதுல்ல. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தானே பார்த்துக்கணும். ஹெல்ப் பண்ண அவர் இருக்காருன்னு நீங்கள் அவர்கிட்டயே போய் நின்னா உங்களால் முன்னேறவே முடியாது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அண்ணி போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? ஏதோ பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணால் நீங்களாம் அட்வைஸ் பண்ண வந்துடுவீங்களா? முதல்ல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் குடும்பத்தில் பிறந்துட்டு பிஸ்னஸை பற்றி எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா நீங்கள்? நான் அப்ராட் போயிட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னோடய பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு பேசினதுமே வள்ளிக்கு ஒரு பக்கம் கார்த்திகை சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் கொஞ்சம் பொறுமையார் அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. யார் இவங்க? எதுக்காக எனக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுக்குறாங்க? இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ரொம்ப எடுத்தெறிஞ்ச மாதிரி பேசிடுறாங்க. உடனே கண்மணி நேராக கீழே இறங்கி போகிறாங்க. வள்ளிக்கு ஒரு பக்கம், என்னடா இது, இவ சாதாரணமாகவே ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, இப்போ போயிட்டு ராகவன் கிட்ட என்னென்னலாம் போட்டு கொடுக்க போகிறாலோ தெரியல அப்படின்னு வள்ளி யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கண்மணி நேராக ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக அழறாங்க. ராகவன் கண்மணியை பார்த்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு கண்மணி, சொல்லு, மாறா ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்க, அவர்லாம் எதுவும் சொல்லலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லைங்க வேண்டாம் வேண்டாம் அப்படியே நடிச்சுக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது கண்மணி சொல்கிறாங்க, உங்கள் பெரிய தம்பி தான் என்னை ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல, என்ன கார்த்தி அப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்களே இப்படி கேட்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் தான் வரும், வந்ததுமே அனந்தமிங்களை பிரிச்சுட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல. அப்போது ராகவன் நான் உன் மேலே ஏதாவது சொன்னேன்னா? கார்த்திக் அப்படி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்க, உடனே கண்மணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா? பார்த்தீங்களா, உங்கள் சின்ன தம்பி என்னன்னா கடையில் அப்படிலாம் என்னை நடத்துகிறாரு. இப்போது உங்கள் பெரிய தம்பியும் அதே மாதிரி என்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது. உங்களை மாதிரி பணக்கார குடும்பம் ஒன்றும் நான் கிடையாது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் இந்த வீட்டோட மருமக, ஏதோ என் கொழுந்தனாருன்ற முறையில் தான் நான் அப்படி பேசினேன். நான் தப்பாலாம் எதுவுமே பேசலை. அதுக்கே என்னை அந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க. எனக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. என்னோட லிமிட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இப்படின்னு பேசினதுமே ராகவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே கண்மணி இழுத்துக்கிட்டு நேராக ஹாலுக்கு போகிறாங்க. கார்த்திக்னு பயங்கரமாக கத்துறாங்க. வள்ளி இதை கேட்டு, கார்த்தி நீ இங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி ராகவன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, கார்த்தி எங்கே, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக்கே வராரு. கார்த்திக் வந்ததுமே ராகவன் என்னடா சொன்ன நீ, அவள் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டா? நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன், என்ன தப்பாக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ கார்த்திக் இங்கே பாரு ராகவா, பிஸ்னஸில் அவங்க தலையிடுறது எனக்கு பிடிக்கல. நான் எப்போவுமே அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கூட அதை நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன். அவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? அவங்க எதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, உடனே ராகவன் அவள் யாருடா அப்படின்னு கேட்டதுமே உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு யார் அப்படின்னு கேட்க, அண்ணின்னு சொன்னதுமே ராகவன் அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அதுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னாவது உனக்கு தெரியுமா? மரியாதை இல்லாமல் நடத்திருக்க அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திக் இப்போ என்ன மரியாதை குறைவாக போயிடுச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராகவன் அவள் என்ன தப்பாக சொல்லிட்டான்? நான் இருந்திருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்பேன். எதுக்காக நீ அந்த மாதிரி பேசின அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ நீ கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திக்
அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு இப்போ நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும், இந்த வீட்டில் அவளுக்கு என்ன மரியாதை இருக்குது, இப்படி அவங்கவுங்க இஷ்டமாக எல்லாத்தையும் பண்ணிக்க எதுக்கு நாம் ஒரே குடும்பமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சா இருக்கலாமே அப்படின்னு சொன்னதுமே வள்ளிக்கு கோவம் வருது. ராகவா என்ன பேசுகிற நீ அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு பின்ன என்ன அத்தை, அவன் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கான், மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்க மாட்டான், அவன் இப்போ மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இப்போ என்ன நீ என்னை அடிச்சிடுவேன்னு சொல்கிறியா, என்னை கை நீட்டிடுவேன்னு சொல்கிறியா, எங்கே அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ராகவன் அப்படியே கோவமாக வந்து கார்த்தி வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக ராமச்சந்திரன் அங்கே வராங்க. ராமச்சந்திரன் அங்கே வந்து என்னடா 2 பேரும் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டதுமே கண்மணி ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. கண்மணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ராமச்சந்திரன் வந்து கண்மணி என்னம்மா ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு கேட்க உடனே கண்மணி வந்துட்டு இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட தப்பு தான், நான் அந்த மாதிரி அவரை பேசியிருக்க கூடாது, வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல. ஏமா என்ன நடந்துச்சுன்னு தானே நான் கேட்டேன், நீ எதுக்காக பின்வாங்குற, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அப்போது கண்மணி வந்துட்டு நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ராமச்சந்திரன் அப்படியே கண்மணியும் கார்த்திகையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது வீரா மாறன் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.